இந்த வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கேரளா கிரைம் ஃபைல் சீசன் 2 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ஏற்கனவே இதோட சீசன் 1 அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. யாராவது பார்க்காம இருந்தீங்க இல்ல சின்னதா ஒரு ரீகேப் தேவைப்படுது அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறந்துடாம அதை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை ஃபர்தரா கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே போலீஸ் நாய்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஷெல்டரை நமக்கு காமிக்கிறாங்க. அங்க ஒரு நபர் டெர்ரி அப்படின்ற டாக கூப்பிட்டுக்கிட்டு நிறைய என்ட்ரி எல்லாத்தையும் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறார் அப்படின்ன மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பழம்பெரும் மியூசியத்தை காமிக்கிறாங்க. அங்க பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டது அண்ட் 2 கோடி மதிப்புள்ள இதர பொருட்களும் திருடு போயிடுச்சு அப்படின்ன மாதிரி பரபரப்பா அங்க போலீஸ்காரங்க முதல் கொண்டு மீடியாக்காரங்க வரைக்கும் இந்த விஷயத்த கவர் பண்ணிக்கிட்டே இருக்க டெர்ரி அப்படின்ற ஒரு நாயை காமிச்சாங்க இல்லையா, அது என்ட்ரி எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கதான் கூட்டு வராங்க அப்படின்ன மாதிரி இருக்கும். ஸோ டெர்ரி ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் லைட்டா வைலண்டா பிஹேவ் பண்ற மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்காரங்க நாயை கூட்டு வராங்க. இந்த நாய் தானா டெர்ரி இங்க ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, நிறைய கேஸ் சால்வ் பண்ணிருக்கே அப்படின்ற மாதிரி பாக்குற எல்லாருமே டெர்ரியை கொஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி மியூசியத்துக்குள்ள போகுது. இந்த நாய் மூலமா ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நாயை உள்ள கொண்டு போக நாய் ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாரையுமே துரத்த ஆரம்பிச்சு இந்த டாக் கூட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களையே கடிச்சிட்டு அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு ஆணி மாதிரி இருக்கும் அதை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி போய் நாய் அதை கடிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு அம்பிலிராஜ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டபிள் ஒரு கைதியை பஸ்ல இருந்து கோட்டு கூட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பஸ்ல போய்கிட்டே இருக்கும்போது லைட்டா தூங்கி வஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த நிறைய சின்ன பசங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு கட் பண்ண இந்த போலீஸ்காரர் கிட்ட போகுது. தூங்கி வழிஞ்சு அந்த திருடன் இருக்கா இல்லையா, அவன் மேல விழுந்துகிட்டே இருக்கு. அவன் கடுப்பாக்குறான், பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க எல்லாரையும் ஒரு மாதிரி முரண்பாடா பேசிக்கிட்டே இருக்க. அங்க இருக்க எல்லாருமே திருநவன் உனக்கு எதுக்குடா இவ்வளவு வாயின்லாம் கத்திக்கிட்டே இருக்க, கடுப்பாக்குற நான் திருநதை நீ பாத்தியாடா இல்ல உன் வீட்டுல பொண்டாட்டி தான் சொன்னாலா அப்படின்ற மாதிரி வாய்க்கும் அப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க. எல்லாரும் இவர் அமைதிப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த விஷயத்துல பஸ்ஸே ஒரு மாதிரி கலகலத்து போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயம் பார்த்து பக்கத்துல இருக்க போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவரை இவர் விட்டு வைக்கிறதா தெரியல. இவனுக்கு இருக்கு ஒரு நாள் நான் வெளியே வந்ததும் முதல்ல உன் வீட்டுக்கு தாண்டா வருவேன் அப்படின்ற மாதிரி முறைச்சு பேசிக்கிட்டே இருக்க. இவர் எந்த இதுவுமே பேசுறதா தெரியல. வேக வேகமா ஒரு 3 பேர் பஸ்ஸுக்குள்ள ஏறி இவரை போட்டு சர மாதிரியா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட அந்த போலீஸ்காரர் பேசவே இல்லை. அப்படியே கட் பண்ண கோர்ட்டு வெளியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனுங்க எல்லாருமே பேசஞ்சர் மாதிரி தெரியல. அவனுக்கு பாதிலே ஏறி பாதிலே இறங்கிட்டானுங்க. எனக்கு என்னமோ பிளான் பண்ணி தான் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அக்யூஸ்டு புலம்பிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த போலீஸ்காரர் பரவாயில்லையப்பா இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டே, ஆனா சண்டை போறதுக்கு முன்னாடி எல்லாம் நீ யோசிச்சிருக்கணும், ஏன்னா இவ்வளவு திட்டின இல்லையா, இது எல்லாத்தையுமே நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன் வையா, நீ பெயில் வாங்கணும் தான் நீங்க வந்திருக்க, அது உனக்கு கிடைக்காம போயிடும் பரவாயில்லையான்னு சொல்ல இந்த அக்யூஸ்டோட வக்கீல் உள்ள வர்றாரு. சார் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு தெரியாம அவன் பேசிட்டா சார் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க. அப்படியே கட் பண்ணி இந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா அம்பலி, அவர் பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு போன் அடிக்கிறாரு. பொண்ணுக்கு 15,000 மதிப்புல ஒரு போனை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இவனு கவலைப்படாதமா, வீட்டுக்கு நான் வந்ததும் உன்னை கடை கூட்டு போறேன், இவனு பண்றியா, அங்கிள் ஐயப்பன் இருக்கா இல்லையா அவரோட வீட்டுக்கு போய் ஐயப்பன் வந்தாரா அப்படின்ற மாதிரி கேளு, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத என்கிட்ட சொல்லி டைரக்டா போய் அந்த ஆள் இருக்காரான்னு கேட்காத, சுத்தி வளைச்சு பேசி எல்லா உண்மையும் அவளே சொல்லிடுவான்னு சொல்ல இவங்க ஒரு போனுக்காக இதை நான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே பக்கத்து வீட்டுக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ணா நோபல் அப்படின்ற ஒரு போலீஸ்காரர் இது நாள் வரைக்கும் போலீஸ் யூனிஃபார்மே போடாம பேக் ஆபீஸ் அப்படின்ற மாதிரி போலீஸ்ல சில வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேலைகளை செஞ்சிட்டு இருப்பாப்ல. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய கலவரமாயி பிரச்சனை ஆயிட்டு இருக்கும். எல்லாரையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த அம்புலி இருந்தார் இல்லையா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 28 பேர் கிட்ட டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு தான் இந்த நபர் ஒரு உண்மையான போலீஸ்காரனா போக போறாரு. அதாவது முதல்ல காக்கி சட்டை போட்டுக்கிட்டு போக போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைக்குது. சந்தோஷத்தோட இவருக்கு பயங்கர தும்பலா இருக்கும். டாக்டரை போய் சந்திக்கிறாரு. அவங்க உங்க வீட்டுல பெட் இருக்கான்னு கேட்டுட்டு, பெட் இருக்கிறதால இந்த பிரச்சனை, அந்த பெட் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்க. அப்படியே கட் பண்ணி வீட்டுல அவரோட மனைவியை காமிக்கிறாங்க. நாயோடவே தான் பயங்கர க்ளோஸா இருக்காங்க. அது கொஞ்ச நாள்ல சரியாயிடும். இந்த டாக்டர் சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், அவன் வேக வேகமா கிளம்பிய எப்படா அவர் வேற கேட்க இவருக்கு வரப்போற நேரம் தெரியாது, கண்டிப்பா நான் அவனை வந்து கூட்டு போவேன், அது என்னைக்கெல்லாம் வாக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ண அம்பலிராஜ் இருக்கா இல்லையா அவர்கிட்ட போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வட்டாரத்துக்கிட்ட ஐயப்பன் அப்படின்ற ஒரு நபரை இவ தேடிக்கிட்டு இருக்கா இல்லையா, காரணம் என்னன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த நபரை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவரோட லாஸ்ட் லொகேஷன் எல்லாமே இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த நம்பரும் புட்டு வச்சுக்கிட்டே இருக்க. கடைசியா ஒரு லொகேஷன் பதிவாயிருக்கும். அந்த லொகேஷன்ல தான் இந்த அம்பலிராஜ் நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஷாக்கோட போனை கட் பண்ணிட்டு தன்னோட பொண்ணுக்கு போன் அடிக்கிறாரு. ஈவினிங் நான் வர லேட் ஆகும் நினைக்கிறேன், கவலைப்படாதமா நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வச்சுட்டு அந்த எல்லா இடத்தையும் அதாவது சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து ஒரு மாதிரி பயத்துல நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்ற
விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி சீசன் 1 ஒரு கேரக்டரான சிஐ கொரியன் இருக்கா இல்லையா, அவர் உள்ள என்டர் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. சோ 28 பேர் இங்க இருந்து தூக்குனாங்க அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வரணும் இல்லையா, அதுல வந்தவர் தான் இவரும் நோபலோ அப்படின்ற மாதிரி முதல் நாளே இவங்க 2 பேருக்கும் அறிமுகம் கிடைக்குது. அந்த ஸ்டேஷனை நீங்க தான் இனிமேல் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கொரியன் அங்க இருக்க எல்லா விஷயங்களும் செக் பண்ணி பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம 28 பேரோட சேர்ந்து அந்த அம்பிலிராஜ் இருக்கா இல்லையா, அவரும் இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டாங்க. ஒருத்தர் கையோட அங்க உட்காந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த அம்பிலிராஜை மட்டும் காணோம் அப்படின்ற தகவல் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. கடைசியா ஒரு அக்யூஸ்ட கூட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போனாரு. அதுக்கப்புறம் அவரை யாரும் பார்க்கல அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. சோ வீட்டுல போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப வீட்டுல அன்னைக்கு நைட்டு அப்பா வந்து போன் வாங்கி தர அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரா. ஆனா இவங்க பலமுறை செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு அவர் போனை எடுக்கல, வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சது ஒரு மாதிரி சஸ்பீசியஸா இருக்கு. அவரோட மொபைலுக்கு நாம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி பல பேர் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க சுத்தமா ரீச் ஆகல. கால் போகுது, கட் ஆகுது, யாரும் எடுக்கிறதா தெரியல. ஆனா அந்த சமயத்துலதான் அவரோட போன் ஒரு சாக்கடை பகுதியில் விழுந்து கிடக்குது அப்படின்ற விஷயத்த நமக்கு ரிவீல் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி டெரி அப்படின்ற நாய் வயலண்டா பிஹேவ் பண்ணிச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்குது. சோ டெடி அந்த ஷெல்டருக்கு கொண்டு வந்துட்டாங்க. டாக்டர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு டெடி ஒரு மாதிரி பயத்துல இருக்கு, அண்ட் உடல்நிலை சரியில்லாம இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த விஷயத்த அங்க இருக்க எல்லாருமே கலந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நீ ஐயப்பனை வேணா கூட்டு போ அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு நபர் சொல்லும் போது அப்படியே கட் பண்ணி ஐயப்பன் அப்படின்ற ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. சிகரெட்டை புடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து நாய்கள் எல்லாத்துக்குமே சாப்பாடு வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் என்ட்ராக ஆரம்பிக்கிறார். அவர்கிட்ட இருந்து சாப்பாடுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இவர் நாய்கிட்ட போறாரு. அது நேரம் வரைக்கும் அந்த நாய்கள் எல்லாமே ஒரு மாதிரி வயலண்டா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம். இவரை பார்த்தது வாலாட்டிக்கிட்டே நிக்கு. அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. இந்த மனுஷன் என்னத்தை தான் வச்சிருக்காருன்னு தெரியலையே புலம்பிட்டு போக இவர் சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு நாய்க்கு வருடி விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ணி பிரசன்ட்ல போது ஒரு போலீஸ்காரரை காணும். இந்த சாதாரணமா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி முதல் வேலையை அந்த கோர்ட்ல போய் விசாரிக்கும் போது அந்த மனுஷன் அன்னைக்கே கிளம்பிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல். மேற்கொண்டு விசாரிக்கும் போது அவருக்கு பிடிச்ச ஒரு லாட்டரி டிக்கெட் கடை இருக்கு, அவருக்கு எப்ப ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அங்க போயிடுவாரு, அவருக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல போய் விசாரிக்கும் போது அவர் வழக்கம் போல அன்னைக்கும் வந்தாரு, போன் பேசிக்கிட்டே இருந்தாரு, டிக்கெட் வாங்குவார்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போனை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரியான்னு சொல்ல இவங்க போன டைரக்ஷன் கேட்டு அங்க ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இன்னொரு லாட்டரி டிக்கெட் விற்கிறவர் அந்த அம்பிலிராஜை பார்த்தார் அப்படின்ற விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த மனுஷன் இருக்கா இல்லையா, போனை கையில வச்சுக்கிட்டு எங்கேயோ பார்த்தே நின்றுகிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். உடனே இவர் சார் ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டோல ஏறி போயிட்டார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பின்னாடியே ப்ளூ கலர் கார் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு போச்சு அப்படின்ற விஷயத்தையும் அந்த நபர் பார்த்திருப்பாரு. சோ போலீஸ்காரங்க கிட்ட சொல்லும் போது அவர் ஏறி போன ஆட்டோ இருக்கு இல்லையா, அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆட்டோ டிரைவரை பிடிச்சி கேட்கும் போது அந்த மனுஷன் இந்த மாதிரி போலீஸ்காரர் என் கூடவே தான் வந்துகிட்டு இருந்தாரு, திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாரு, ஒரு பர்டிகுலர் இடம் வந்தது, வண்டியில இருந்து இறங்கி ஒரு ப்ளூ கலர் கார்னு நினைக்கிறேன் அதுல ஏறி போயிட்டாருன்னு சொல்ல இங்கேயும் வந்து நிக்கிறது அந்த ப்ளூ கலர் கார் தான். ஸோ இதுல இவங்க ஒரு மாதிரி யோசனையில அந்த கார் போன திசை எங்களுக்கு காட்ட முடியுமா, அதுல ஏதாவது அடையாளங்கள் தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்க காரோட மாடல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கார் ரெண்டுக்கு எடுக்கப்பட்ட மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதே சமயத்துல அந்த காரை ஒரு முகம் தெரியாத நபர் கழுவிட்டு அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இது சரி நோபல் இருக்கா இல்லையா, அவர் அந்த திசையை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது லொகேஷன் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிருப்பாங்க. அதாவது காணாம போனாரு அவரோட லொகேஷன் அப்படி ட்ராக் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது அவரோட போன் அந்த சாக்கடைக்குள்ள இருந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. அதை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அதுல சில ரத்த கரைகள்லாம் இருக்கு. இந்த டெஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுக்கும் முன்னாடி நோபலோட அசம்ஷன் என்ன அப்படின்னா இந்த ரோட்டுக்கும் இந்த சாக்கடைக்கும் கொஞ்சம் தொலைவு இருக்கு, கண்டிப்பா தவறி விழுந்ததுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, வேணும்னு யாரோ தூக்கி அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சோ இதை நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது, ஃபர்தரா விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இவரோட சீனியர் ஆபீசர் அங்க உள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா நோபல், அவர் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடியும் ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறதுக்கு எந்த விதமான தடையும் இருந்திருக்காது, அப்படிப்பட்ட வேலையை தான் பார்த்திருப்பாப்ல. இப்போ கிரைம் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சீனியர் ஆபீசர் குத்தி காமிச்சிட்டு இதே மாதிரி உட்காந்துக்கிட்டே இருந்தா உனக்கு எந்த பதிலும் கிடைக்காது, இறங்கி அலசனா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி திட்டி தீத்திட்டு போன்ல ரத்த கரை இருந்தது இல்லையா, அது காணாம போன அந்த அமிலிராஜோடது தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவரை உடனடியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும், வீட்டுக்கு இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி நோபல் இந்த கேஸ்ல இன்வால்வ்மெண்ட் காட்டணும் அப்படின்றதுக்காக அவரை பேசி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த கடுப்புல போய்கிட்டே இருக்கும்போது வீட்டுல இருக்கவரோட மனைவி போன் பண்ணி இவங்க வளர்க்குறாங்க இல்லையா அந்த நாயும் வெளியில இருந்து ஒரு நாயும் வந்து சண்டை போட்டுக்கிச்சு, அதை தடுத்து விடுறதுக்கு
இருக்க எனக்கு போதாத குறையா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இதுக்கு இவருக்கு நேரம் இல்லை. அப்படியே கட் பண்ணிட்டு காணாம போன அமளிராஜோட வீட்டுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க போய் விசாரிக்கும் போது அவருக்கும் ஐயப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். என்ன கனெக்ஷன் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஐயப்பா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அக்யூஸ்டா இருந்திருப்பான். நிறைய திருட்டு விதமான கேஸுகள்ல இவனுக்கு இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் போலீஸ்காரங்க இவன் நல்லடத்தை காரணமாக இவனுக்கு சில வேலைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஒரு ஷெல்டர் ஒண்ணு நான் அந்த நாய்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஷெல்டர்ல தான் ஒரு ஆல்மோஸ்ட் போலீஸா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு சைடு அவங்க வீட்டுக்கு போனார் இல்லையா நோபல், அது மூலமா என்ன தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா இந்த ஐயப்பாக்கும் அமளிராஜுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும். அமளிராஜுக்கு முதல் மனைவி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, அவங்கள பிரிஞ்சுதான் ரெண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ முதல் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் இந்த ஐயப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரீதியா தான் இவங்களுக்குள்ள ஒரு நட்பு ரீதியான உறவு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நோபலோடையும் இவரோட சீனியர் ஆபீசரோட அசம்ஷன் என்ன அப்படின்னா இது மூலமா இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து அவன் ஏதாவது பண்ணிருக்கலாம் இல்லையா. ஐயப்பன் ஒரு வார காலமா அந்த ஷெல்டருக்கு வரலன்னு வேற சொல்லியிருக்காங்க இல்லையான்னு சொல்ல நோபல் இதே விஷயத்தை தான் ஃபேமிலி கிட்ட விசாரிச்சிருப்பாரு. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் திருடம் போலீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு உறவு இருக்கலாம், ஆனா ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல சண்டையே வராது அப்படின்ற மாதிரி சொல்ல சீனியர் ஆபீசர் சிரிக்கிறாரு. பரவாயில்லையப்பா இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்காங்களே. அப்படி இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் என்னையா போனாங்க, இவனு பண்றியா அந்த அமளிராஜோட போனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது ஐயப்பன் கிட்ட இருந்து இவருக்கு நிறைய முறை கால் போனதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அண்ட் கர்நாடகா காலம் ஒரு சில கால்கள் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதையும் தாண்டி இவருக்கு இந்த மணல் மாஃபியா பண்ண ரெண்டு பேர் கூட கனெக்ஷன் இருந்துதான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேபி அதுல ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது பார்த்து விட்டுருக்கலாம் இல்லையா அந்த ஐயப்பனை. இவனை பண்ண அவனுங்க ரெண்டு பேரையும் நாளைக்கு கூப்பிட்டு விசாரி அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஹீரோவை அனுப்பி விட அப்படியே கட் பண்ணி இந்த போலீஸ் டாக் எல்லாத்தையும் வச்சு ஷெல்டர்ல இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போகுது. நம்மள தேடி அதாவது ஐயப்பனை தேடி போலீஸ்காரங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி இந்த வாட்டி எந்த தப்பு நடந்துடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க மறைக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே கட் பண்ணி இவங்களுக்கு பக்கத்துல ஒரு பெரிய உருவத்தை புதைச்சிருக்க மாதிரியான அடையாளங்களை நமக்கு காமிச்சிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாங்க. ஸ்கூல்ல ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது யாருமே கிடையாது. அவனுக்கு உலகமா இருக்கிறது எல்லாமே ஒரு கருப்பு கலர் நாய்க்குட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் சாப்பிடணும் அப்படின்னா கூட அந்த நாய்க்குட்டிக்கு கொஞ்சம் வச்சுட்டு இவன் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் இவனை ஒரு 2-3 பசங்க கிண்டல் பண்றாங்க. அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாம அந்த நாய்க்குட்டி கூட கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது பாலை பார்த்தீங்கன்னா அந்த பசங்க நாய்க்குட்டி மேல அடிச்சிடுறாங்க. நாய்க்குட்டி அந்த பாலை தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க கற்கள் எல்லாத்தையும் வீசி நாய்க்குட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த விஷயத்த பார்த்தது அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா சும்மா விடுறதா தெரியல. தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் பிரின்சிபல் வரைக்கும் போயிடுது. இவன் அப்ப 25 வயசுல ஆரம்பிச்சான். இவன் இப்பயே ஆரம்பிச்சுட்டான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கயா அப்படின்ற மாதிரி அந்த பையனும் அங்க இருந்து கூட்டு போற மாதிரி காமிச்சு கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. சிஐ குரியன் இருக்கா இல்லையா அவர் இந்த இடத்தை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ்காரர் டிரான்ஸ்பர் ஆர்டரோட அங்க வந்திருக்கும் போது இந்த கேஸ் விஷயமா அதாவது காணாம போன போலீஸ்காரர் கேஸ் விஷயமா நீ எனக்கு உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி நிக்க வச்சிட்டு இருப்பாரு. இதனால இவரோட ஃபேமிலில இருந்து போன் அடிக்கிறாங்க. எப்பதான் வரப்போற அப்படின்ற மாதிரி திட்டிட்டு நீ எல்லாம் விளங்கவே மாட்ட அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இந்த மனுஷனுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. சீனியர் ஆபீசர் சொன்னா அதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வேலையை பார்க்க போயிட்டாரு. அப்படியே கட் பண்ண சிஐ இருக்கா இல்லையா அந்த மனுஷன் இந்த மணல் மாஃபியா கேங் ஒன்று இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கே அதுல இருக்க ஒரு நபரை பிடிச்சி சொல்லுங்கயா அந்த அமளிராஜா என்னையா பண்ணீங்க உலக மரியாதையா சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க இருந்து ஃப்ரீயா போகலான்னு சொல்ல அந்த மனுஷன் அமளிராஜ் அப்படின்ற ஒரு தங்கமானவர் சார் நிறைய டீல் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்திருக்காரு. அதுக்கு அவர் ஒரு பைசா கூட வாங்கினது கிடையாது. அதனால எங்களுக்கு அவரை கொல்லணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. இது எல்லாமே ஆப்போசிட் பார்ட்டி பண்ண வேலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கோத்து விட அதே சமயத்துல அந்த ஆப்போசிட் பார்ட்டியை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவல் கிடைக்குது. ஸோ அந்த நபரை போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நோபல் போக அதே சமயத்துல சீசன் 1ல வந்த ஒரு கேரக்டரான மனோஜ் அப்படின்றவர் இது உள்ள வராரு. அவர் சில கர்நாடகா போலீஸை கஸ்டடியில வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவனுங்களை விசாரிக்கும் போது காணாம போன போலீஸ்காரர் இருக்கா இல்லையா அமளிராஜ் அவர் இவங்க கூட இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நோபல் இந்த கேஸ்குள்ள இவரோட ஜாயின் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மூலமா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த மணல் மாஃபியா விஷயங்கள் எல்லாத்துலயுமே நிறைய பார்ட்டிகள் கூட சேர்ந்துகிட்டு தான் இந்த அமளிராஜ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கர்நாடகா போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது இப்ப கஸ்டடியில இருக்காங்களே அவங்க தான். ஸோ இந்த போலீஸ்காரங்க எல்லாமே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைகளை பண்றது இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. அதுல இருந்து ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ இதுல ஒரு போலீஸ்காரர் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு நீங்க ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து கம்ப்ளீட்டா உங்களோட பேரை வராம பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மனுஷனும் காலை வச்சுட்டேன் இனிமேல் என்னைக்கா இருந்தாலும் இந்த கேஸ் எனக்கு பிடிக்கதான் போகுது அப்படின்ற மாதிரி அவர் வழி இல்லாம கொஞ்ச நாள் டைம்
டைம் கேட்டு 10 லட்சத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனார் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ கடைசியா இவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பா இல்லையா, அப்ப அவர் பயன்படுத்தின கார் அதே ப்ளூ கலர் கார் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த விஷயத்த நோபல் தெரிஞ்சுக்கிட்டதும் வேகமா இவங்க இந்த பெட்ரோல் பங்க்ல தான் கேஷை ஷேர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாரு. அது மூலமா அந்த கார் போன டைரக்ஷனும் போனை தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த டைரக்ஷனும் மேட்ச் ஆகுது அப்படின்ற விஷயத்த நோபல் கண்டுபிடிக்கிறாரு. இதுல ஒரு மாதிரி டென்ஷனா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த காமிச்சு இன்னொரு பக்கம் சிஐ கொரியன் இருக்கா இல்லையா, அந்த மணல் மாஃபியா கேங்ல ஆப்போசிட் நபர் சரணடைஞ்சாருன்னு இருக்குமே, அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது அவர் எதிரிலாம் கிடையாது, அதாவது காணாம போன போலீஸ்காரர். அவர் எனக்கு ஒரு நல்லது பண்ணார் அப்படின்னா இன்னொரு கெட்டது பண்ணிருப்பாரு, அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் இதை பண்ணேன், அதாவது அவரே ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்றது முட்டாள்தனமா இருக்கு, அந்த மனுஷனால எனக்கு நல்லது தான் நிறைய நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி கொச்சியில ஒரு இடத்துல மாநகராட்சி பணியில ஒரு லேடி ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு விரல் ஒண்ணு வெட்டப்பட்ட நிலையில அழுகி போன நிலையில கிடக்கிறத பாக்குறாங்க. பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா அந்த சின்ன பையனோட பிளாஷ்பேக் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. ஸோ தன்னோட அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி வேகமா ஓடி வந்துகிட்டே இருக்க மக்கள் எல்லாருமே சூழ்ந்து நிற்கிறாங்க. இவரோட அப்பா வலியால துடிச்சுக்கிட்டே இருக்கு. இவருக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல. அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக ட்ரை பண்ண எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ண ஒரு சின்ன நாய் இவரை சுத்தி வந்துகிட்டே இருந்தது. அந்த நாய்க்காக சண்டெல்லாம் போட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நாய் வந்து இறந்து போய்கிட்டு இருக்கு, அதாவது துடிச்சுக்கிட்டு இருக்க இவரோட அப்பா கிட்ட போய் அவரை காப்பாற்ற முடியாதா அப்படின்ற மாதிரி குலைச்சிக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகுது. ஸோ 2 பேரையுமே காணும். 2 பேரும் எங்க போனாங்க அப்படின்ற எதுவுமே கிடைக்கல. இதுல இந்த மணல் மாஃபியா ஆளுங்கெல்லாம் உள்ள வந்திருக்காங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாம், அந்த மணல் மாஃபியா கேங்க அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு காணாம போன ஐயப்பரை முதல்ல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது அம்பளிராஜுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தானா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி அந்த வேலைகள்ல ஈடுபடலான்னு முதல் வேலையா அந்த ஐயப்பனோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி உட்காடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க விசாரிக்கும் போது 1 மாசத்துக்கு முன்னாடி தன்னோட கணவர் கடைசியா வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அது போய் அப்படின்றது போற போக்குல உங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கூப்பிட்டு உட்கார வச்சு உண்மைகளை சொல்லுமாறு டிமாண்ட் பண்ண அப்பதான் ஒரு சின்ன விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஐயப்பனும் அம்பளிராஜு ஒரு நாள் இரவுல சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கர்நாடகா போலீஸ்காரர்கிட்ட அம்பளிராஜ் மாட்டிக்கிட்டா இல்லையா, அந்த பணத்தை அதாவது அவங்க டிமாண்ட் பண்ண பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐயப்பன் கிட்ட பேசி ஏதாவது வழி இருக்குமா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அம்பளிராஜ் மூலமா அதுக்கு ஒரே ஒரு வழி தாண்டா இருக்கு, அதை பண்ண அப்படின்னா உனக்கும் நல்ல பெனிஃபிட் தான், எனக்கு இந்த போலீஸ்காரங்க கேட்கறாங்க இல்லையா அந்த பணத்தை மட்டும் கூட்டுடுறா, ஊருக்குள்ள நான் ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண இந்த மனுஷன் யோசிக்கிறாப்புல 2 பேரும் சேர்ந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐயப்பனை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி இவரோட மனைவி சொல்ல உங்களோட மனைவியோட ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணிருப்பாங்க. ஐயப்பன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கால் பண்ணாரு அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கும். 2.5 நிமிஷம் அவங்க பேசியிருக்காங்க. அப்படி என்னதாமா பேசுனீங்க, இதை சொல்ல முடியுமான்னு கேட்க முதல்ல மலுப்பி பாக்குறாங்க. முடியலன்னு தெரிஞ்சது உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த காலில் அவர் என்ன பேசியிருப்பார் அப்படின்னா இதுக்கு மேல அடுத்தவங்க கீழே என்னால் வேலை செய்ய முடியாது, எனக்கு கொஞ்ச நேரத்துல நிறைய பணம் வந்துடும், அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம், முதல்ல அங்கிருந்து கிளம்பிவான்னு சொல்ல இந்த லேடி அம்பளிராஜ் நம்ம எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு, அவரை இந்த மாதிரி பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை, நான் உங்க கூட எங்கேயும் வரல அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அம்பளிராஜு ஐயப்பனும் அப்படி என்ன விஷயத்த மறைச்சு பண்ணிருப்பாங்க அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ப்ளூ கலர் கார் இருக்கு இல்லையா, அதை தேடி எல்லா இடங்களையும் அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல மனோஜுக்கு வாக்கி டாக்கி மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சேருது. அதுதான் அந்த அழுகி போன நிலையில ஒரு கை கிடைச்சிருக்கு, அதாவது ஒரு விரல் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அந்த தகவல். ஸோ இந்த விஷயத்த சிஐ கொரியன் கிட்ட கொண்டு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் நோபல் இருக்காரு, அவர் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த தேடப்பட்டுக்கிட்டு இருக்க ப்ளூ கலர் கார் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. ஸோ இவங்க எதிர்பார்த்த மாதிரி அது சில ரத்த கரைகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும், அதனால கழுவி வச்ச மாதிரி இருக்கு, அதை டெஸ்டிங் கொடுத்தா மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டெஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது 2 பேரோட பிளட் சாம்பிள் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அது யாருடையது அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த விரல் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது இல்லையா, நோபல் அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கும் போது அந்த விரலை வெட்டும் போது அந்த உடம்புல உயிர் இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த விரலையும் பயங்கரமான டேமேஜஸ் எல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா அந்த விரல் கிடைச்சது இல்லையா அந்த இடத்துல ஒரு திரவம் மாதிரியான ஒரு லிக்விட் நமக்கு கிடைச்சது அப்படின்ற தகவல் எல்லாமே நோபலுக்கு வந்து சேரு. அவர் இந்த சிசிடிவி கேமரா மூலமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி தேடினவங்களா ஒண்ணுமே இல்ல சார், ஒரு மனுஷன் நடமாட்டம் கூட அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர்கிட்ட கொடுத்துட்டு போக இவர் ஒரு பயங்கரமான எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறார். அது என்ன அப்படின்னா ஒரு நாய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு போன மாதிரி இருக்கும். ஏன் இது வாந்தி எடுத்ததா, அதாவது நாய் வாந்தி எடுத்ததா இருக்கக்கூடாது, நீங்க அந்த விரல்ல பயங்கரமான டேமேஜஸ் ஏற்பட்டது, ஒரு விதமான லிக்விட் இருந்தது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இல்லையா, செரிமானத்துக்காக மனுஷனோட உடம்புல முத கொண்டு நாயோட உடம்புல வரைக்கும் ஒரு விதமான லிக்விட்ஸ் இருக்கும், அந்த லிக்விடா அதிகா இருக்கக்கூடாது, நீங்க அதை டெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சாம்பிள்ஸ் வரட்டும்
அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க இவங்க நினைச்ச மாதிரியே அந்த நாயோட வாய்க்குள்ளதுதான் வாந்தி எடுக்கப்பட்டு துப்பப்பட்டது அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இது ஒரு மாதிரி சைல்டிஷா இருக்கலாம், ஆனா இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லை சார் அப்படின்ற மாதிரி அந்த நாய் போற ட்ராக்கிங் எல்லாத்தையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த நாய் எங்க இருந்து வந்தது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரிப்போர்ட்ல அந்த நாய் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு இருக்கதா வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நம்ம கிடைச்ச சாம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நாய் எங்க இருந்து வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா இது ஈஸி ஆயிடுமே அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி எல்லா கேமராஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாய் எந்தெந்த ரூட்டுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் பண்ணி ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஒரு காலனிக்குள்ள இருந்து அந்த நாய் வந்தது அப்படின்ற மாதிரி பதிவாகுது. சோகம் என்ன அப்படின்னா அங்க சிசிடிவி கேமராவே இல்லை. இதனால இதுக்கு மேல எப்படி கண்டுபிடிக்க போறோமோ அப்படின்ற குழப்பத்துல இருக்கு. அந்த காலனியை சுத்தி ஒரு 4 இடங்கள்ல சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கும், கைவிடப்பட்ட பிளே கிரவுண்ட். அந்த பிளே கிரவுண்டுக்குள்ள இருந்து தான் நாய் வெளியே வந்தது அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வேகமா நோபல் அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய ரத்த கரைகளும் அது கூடவே சேர்ந்து மனுஷ உடலோட தோல் இருக்கு இல்லையா, அதுவும் கிடைச்சது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்டிங்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயத்துல கார் கிடைச்சிருச்சு, ப்ளூ கலர் கார். அந்த காரோட உண்மையான ஓனர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஓனர் 1 மாசத்துக்கு முன்னாடி கார் காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. இதனால அவரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்பதான் தெரிய வருது ஐயப்பாவோட கூட்டு களவாதியா தான் இவர் இருந்தார், இப்ப திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவர்கிட்ட போய் விசாரிக்கலான்னு போக இவர் மூலமா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று வெளியே வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா அந்த ப்ளூ கலர் கார் இருக்கு இல்லையா, அது அடிக்கடி ஐயப்பா இவர்கிட்ட வந்து தான் எடுத்துட்டு போவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். வேலை முடிஞ்சது எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு. ஆனா என்ன ஒரு 3-4 நாளுக்கு அந்த காரை பத்தின எந்த விஷயங்களும் தெரியாது, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கார் இவர்கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இப்பயும் கார் எடுத்துட்டு போனார் அப்படின்ற மாதிரி. ஆனா எப்பயுமே இல்லாம இந்த வாட்டி தான் இந்த மனுஷன் காரோ அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அது எதுக்காகன்னு கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய பதில் அங்க இருக்க எல்லாரையுமே மிரள வச்சிருது. அது என்ன அப்படின்னா எல்லா வாட்டியும் காரை கொண்டு போகும்போது ஐயப்பா எதுவும் சொல்லாம தான் போவா, இந்த வாட்டி காரை கொண்டு போகும்போது ஐயப்பா கொஞ்ச நாள் கழிச்சு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, நான் லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் காரை விட்டு போக போறேன், போலீஸ்காரங்க அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ இது மூலமா இந்த நபருக்கு என்ன தெரிய வந்திருக்கோம் அப்படின்னா ஐயப்பா ஏதோ ஒரு பெரிய வேலையை பண்ண போறாரு, அதனால கண்டிப்பா அவரை போலீஸ் தேட போறாங்க அப்படின்ற விஷயத்தை ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணி தான் இந்த வேலையை பார்த்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ போலீஸ்காரங்க எல்லாமே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. எதுக்காக இந்த வேலையை அவன் பார்க்கணும், இந்த கேஸ் நாளுக்கு நாள் காம்ப்ளிகேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த நபர்கிட்ட இன்னும் சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த ஐயப்பா இருக்கா இல்லையா, அவர் கோயம்புத்தூர்ல அவர் திருடின பொருட்கள் எல்லாத்தையும் கைமாத்தி விற்க போவார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு கோயம்புத்தூர் ஜெயில இருக்க ஒரு நபர் தான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் நோபலுக்கும் அவரோட டீமுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. வேகமா அவர்கிட்ட போய் விசாரிக்கலான்னு போக அந்த மனுஷன் நான் யாருக்கு விற்கிறேன் கொடுக்குறேன் அப்படின்ற விஷயங்கள் எதையுமே சொல்ல போறது கிடையாது, ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் தான் நான் இங்க உயிரோடு இருக்க முடியும். ஆனா அது மட்டும் இல்லாம ஐயப்பா அன்னைக்கு ஒரு பொருளை கொண்டு வந்தா கை மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னான். அவன் என்ன வச்சிருந்தா ஏது வச்சிருந்தா அப்படின்லாம் தெரியாது, சரியான ஆளை புரிச்சு கொடுத்துட்டு நான் கமிஷனை வாங்கிட்டு போவேன், ஆனா கண்டிப்பா பெரிய விஷயம் தான் எடுத்துட்டு வந்தான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவனுக்கு ஒரு லாபமே 10-15 லட்சம் வரைக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்றது என்னால கண்டிப்பா சொல்ல முடியும்னு சொல்ல இவங்க இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் விசாரிக்க போறாங்க. அது எங்க அப்படின்னா அந்த ஷெல்டர்ல இருந்தாங்க இல்லையா, முதல்ல சொல்லும் போது முன்னுக்கு பின் முரணா சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அங்க விசாரிக்க போனாரு, அவர் ரிப்போர்ட் பண்ணிருப்பார். இதனால அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த வாட்டி உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா ஒரு நள்ளிரவுல இவங்க டாகோட லாக்கர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அந்த டெரி இருக்கு இல்லையா, அந்த லாக்கர் மட்டும் திறந்து இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வேகமா அங்க போக அங்க இருந்து ஐயப்பா ஓட ஆரம்பிக்கிறார். இதை பார்த்ததும் பயந்து போய் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நாய் கிட்ட போகும்போது அந்த நாய் ரத்த வெள்ளத்துல கிடக்கிற விஷயத்த அவங்க எல்லாருமே பாக்குறாங்க, பயந்து போறாங்க. இந்த போலீஸ் கஸ்டடியில இருக்க நாய் இறந்து போயிருச்சு அப்படின்னா பெரிய இஷ்யூ ஆயிடும், அந்த ஐயப்பா எங்க போனா அப்படின்ற விஷயமும் தெரியல. இதனால இந்த விஷயத்த மறைக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிதான் அந்த டாக்டர் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட நாய் நேச்சுரல் டெத் தான் அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சர்டிபிகேட்டை வாங்கி அங்கேயே புதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயத்தை கேட்டதும் எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க, இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்கு, இதை நீங்க மறைச்சு வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இதுக்கான விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க அப்படின்ற மாதிரி அவரை திட்டி அனுப்பிட்டு ஐயப்பனுக்கு நாய் மீது ஈடுபாடு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி நாம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும் போது அவன் அந்த நாயை கொலை பண்ணிட்டு எதுக்காக அந்த தப்பிச்சு போகணும், இந்த ஐயப்பனுக்கும் அமளிராஜுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை நடந்திருக்கும் ஒன்னும் புரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பி உட்காந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல கார்ல இருந்து நிறைய சாம்பிள்ஸோ அந்த கிரவுண்ட்ல இருந்து சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்தாங்க இல்லையா, அது 2 பேருடையது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த 2 பேரும் யார் அப்படின்றத ரிவீல் பண்றாங்க. பயங்கரமா தலைவலி ஆயிடுது போலீஸ்காரங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த 2 சாம்பிள்ஸ்ல ஒன்னு அந்த அமளிராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா அவரோடது, இன்னொன்னு ஐயப்பாவோடது. இது இவங்க எதிர்பார்க்காதது, ஏன்னா அமளிராஜ்
அம்லிராஜா ஐயப்பா தான் ஏதாவது பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க தேடிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க எதிர்பார்க்காத விஷயமா அந்த 2 சாம்பிள்ஸும் 2 பேரோட இது அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கு இல்லையா. தலை சுத்தி போய் உட்காந்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் மனோஜ் ஒரு அசம்ஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒண்ணு அந்த பண பிரச்சனை நடந்தது இல்லையா, அந்த பணத்தை எடுத்துக்கிட்ட ஒரு ப்ளூ கலர் கார்ல அதாவது ஐயப்பா வந்துகிட்டே இருக்கணும். அப்போ இந்த அம்லிராஜை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரி மனைவிக்கு போன் பண்ணிருக்காரு. அவங்க ஒத்துக்காததால இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்து ஏதாவது ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னு அந்த பணத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்ற போற இடத்துல ஐயப்பாக்கும் அம்லிராஜுக்கும் நிறைய எதிரிகள் இருப்பாங்க இல்லையா. அப்படி யாராவது ஒரு எதிரி முதல்ல ஐயப்பாவை புடிச்சு வச்சுக்கிட்டு அதே கார்ல அம்பலியை கூட்டு போயிருக்கணும். சோ இதனாலதான் அம்பலியும் அந்த கார்ல ஏறி போயிருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அசம்சனா சொல்லும் போது நோபல் யோசிக்க ஆரம்பிக்கிறார். கட் பண்ணா ஐயப்பா அந்த நாயை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு வேற லெவலான ஒரு எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா அந்த நாய் இருக்கு, அது ஸ்டார்டிங் சைட்ல மியூசியத்துல போய் ஒரு மாதிரி சிக்கா நடந்துக்குச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா. அதுக்கு மனுஷனை போலவே அல்சைமர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இதனால தன்னை வளர்த்தவங்க முத கொண்டு தன்னை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் அப்படி ஒரு பிஹேவியர்ல அது நடந்துகிட்டு இருக்கும். இதனால அதை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க. அது வயிற்று ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆணியை முழுங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த முழுங்கி இருக்கு. அது கூடவே அதோட இறைப்பையில இன்னும் நிறைய பார்ட்டிகல்ஸ் முழுங்கி இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ மியூசியத்துல அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டே இருந்தது இல்லையா, அப்ப முழுங்கினதா தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் அசம்ஷன்ல அந்த நாய்க்கு எடுத்த எக்ஸ்ரே எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல மியூசியத்துல காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய நகைகள் பணங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க ரெஃபரன்ஸா எடுத்து காமிக்கும் போது அந்த நாயோட வயிற்றுக்குள்ள ஒரு ரிங் மாதிரியான ஒரு உருவம் இருக்கும். அதே ரிங் தான் இங்க காணாம போயிருச்சு, அதாவது மியூசியம்ல திருடு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி லிஸ்ட்ல சேர்த்திருப்பாங்க. சோ நாய் முழுங்கினது திருடு போயிடுச்சு அப்படின்ற விஷயத்துல ஆட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. இவருக்கு இவரோட மனைவிக்கும் சண்டை. ஏன்னா இவங்க வளர்க்குற நாய் தெருநாயோட சண்டை போட்டுருச்சு. அதுல இருந்து அது ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அன்னைக்கே உனக்கு கால் பண்ணேன், அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் கரெக்டான சமயத்துல போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இல்ல அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி இறந்து போன டெரி இருக்கு இல்லையா, அதோட ஹேண்ட்லர் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் நாய் கூட 8 வருஷமா இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நாய்க்கு உடல்நிலை சரியில்லாம போனதால இவர் அந்த வேலையை விட்டு நின்னுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நாய் கூடவே அவங்களோட வாழ்க்கை இருக்கும் இல்லையா. திருப்பி ஒரு நாயை ட்ரெயின் பண்ணி இங்க வரணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷமாச்சு ஆகும். அது மட்டும் இல்லாம டெரி இருந்த இடத்துல இன்னொரு நாயை வச்சு பார்க்க நான் விரும்பல, அதனாலதான் இந்த வேலையை வேணாலும் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்க மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இதுல இன்னொரு ஹேண்ட்லர் இருந்தார் அப்படின்ற விஷயம் இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த நபர் அதாவது முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, இவரை விட அந்த நபர் தான் அந்த டெரி கூட பயங்கர அட்டாச்சா இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் டெரிய சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டது அந்த நபரா தான் இருக்கும். சோ டெரிக்கு உடல்நிலை சரியில்லாம போனது அப்படின்றது அவரால் ஏத்துக்கவே முடியல சார். அந்த நபர் பயங்கரமா அப்செட் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி அந்த நபரோட போய் ஜெய்ஸ்மார் அப்படின்றது சொல்ல அதே சமயத்துல போலீஸ்காரங்க அவரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அப்பதான் அவர் வீட்டுக்கு 6 மாசம் ஆகுது, அவர் இங்க வரவே இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ சந்தேகம் அவர் மேல திரும்ப ஆரம்பிக்குது. கட் பண்ணி இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாய்க்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற விஷயம் நீங்க ஒரே நாள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஏன் நீங்க முன்னாடியே சொல்லலன்னு கேட்க அப்பதான் அந்த ஜெய்ஸ்மோன் இருக்கா இல்லையா, அவர் பார்த்த ஒரு விஷயத்த இந்த நபர் பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய கிரைம் சீன்ல இந்த டெரிய கூட்டு போய் பாம் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அப்ப டெரிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால எது என்ன பண்ணணும் அப்படின்றது புரியாம பாம பயங்கரமா கடிச்சு உழுகிக்கிட்டே இருக்கும். அங்க இருக்கிற எல்லாருமே பயந்து போறாங்க. டெரி கட்டுப்பாட்டு இல்லாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருந்தது சார். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அது அப்படி பண்ணிருந்தது அப்படின்னா மொத்த இடமும் வெறிச்சு போயிடும். இது ரிப்போர்ட்ல வந்தது அப்படின்னா டெரியோட சர்வீஸ் முடிஞ்சு போயிடும், எங்களோட லைஃபும் அப்படியே முறிஞ்சிரும் அப்படின்றதுக்காக பயங்கரமா ஜெய்ஸ்மோன் சண்டை போட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே வராம பாத்துக்கிட்டா சார். அப்படி இருக்கும்போது டெரி அது மியூசியம்ல பண்ண விஷயங்கள் ரிவீல் ஆனதோ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி என்ன ஏதாவது பண்ணுவான், எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு இருந்த காரணம் என்ன அப்படின்னா ஒரு மாதிரியான ஆளு சார்னு சொல்ல நோபலுக்கு இன்னும் சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா இங்க ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. சோ டெரிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக ஷெல்டருக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு இருக்கும். இதனால இவங்க 2 பேருமே ரொம்ப சோகத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஜெய்ஸ்மோன் இருக்கா இல்லையா, தாங்கிக்கவே முடியல. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த நாய் விட்டு போகாதுரா, நம்ம இப்ப நாய்க்கு பிரச்சனை அப்படின்னா விட்டுட்டு போகுமா, நம்ம ஒண்ணு பண்ணலாம், நான் போய் நம்மளோட சீனியர் ஆபீசரை பார்த்து அவர் மூலமா அந்த நாயை நானே தத்து எடுத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி முதல் வேலையா சீனியர் ஆபீசரை போய் சந்திச்சு என்னோட டெரிய நான் தத்தெடுத்துக்க முடியுமான்னு கேட்க இது ரிட்டையர் ஆயிடுச்சு, அதாவது நாய் ரிட்டையர் ஆயிருந்தது அப்படின்னா தாராளமா எடுத்துக்கலாம், அதாவது சிக்கா இருக்க நாய்ப்பா, இதுல நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்பான்னு சொல்ல இந்த மனுஷன் அவர்கிட்ட கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறார். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு இவரோட அப்பாவுக்கும் செல்ல பிராணிகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம
இந்த உலகத்துல நாம மட்டும் கிடையாது, ஒவ்வொரு உயிரினங்களும் இருக்கத்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட அப்பா சின்ன வயசுல இருந்தே இவருக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பார். அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல இவரோட அப்பா இவருக்கு ஒரு கருப்பு கலர் நாயை வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறார். எந்நேரமும் அந்த நாய் கூடயும் நாய்க்காக சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்க மனுஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் ஒரு நாள் இவரோட அப்பா ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு பாம்பை கல்லால் அடிச்சுக்கிட்டு இருக்க விஷயத்த இவரோட அப்பா பாக்குறாரு. டே, அந்த பாம்பு இந்த உலகத்துல இருக்க வேண்டியது தாண்டா அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாத்தையுமே துரத்தி அந்த பாம்பை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துல அந்த பாம்பு இறந்து போயிடுது. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே அப்படியே விட்டு போயிடுறாங்க. இந்த மனுஷன் முயற்சியை கைவிடாம ஓடி போய் கடையில ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கற மாதிரி அந்த பாம்புக்கு பால் கொடுத்து உயிர் இருக்குமா அப்படின்ற மாதிரி சோதிச்சுக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு அந்த பாம்பு துடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்ததும் ஊர் மக்கள் கற்களை எடுத்து மறுபடியும் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வர அப்பா இந்த பாம்பை இந்த வாட்டி சாக விட கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதை அவரோட வேட்டிக்குள்ள போட்டுக்கிட்டாரு சார். ஆனாலும் ஊர் மக்கள் விடுற மாதிரி தெரியல. கற்களை எல்லாத்தையும் வீசிக்கிட்டே இருக்க இவர் அந்த கற்களை எல்லாத்தையும் வாங்கிட்டே இருக்க அந்த சமயத்துல நோர தள்ளி இவர் அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பாம்பு இருக்கு இல்லையா, அது இவரை கொத்திட்டு இருக்கும். இவர் துடி துடிக்க இறந்து போற அந்த தருவாயில தான் ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல காமிச்சாங்களே குட்டி பையன் ஓடி வந்த மாதிரி அந்த விஷயம் கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த குட்டி பையன் தான் ஜெய்ஸ்போன் அப்படின்ற விஷயம் இங்க ரிவீல் ஆகுது. இவரோட அப்பா இறந்து போயிட்டாரு. இவரோட அப்பா கிட்ட பாம்பு இருக்கு. இதனால ஊர் மக்கள் யாருமே கிட்ட போகல, இவரையும் கிட்ட போக விடல. அந்த சமயத்துல தான் இவர் வளர்த்த நாய் இருக்கு இல்லையா, என்ன ஏதுன்னுலாம் பாக்கல. தனக்கு பிரியமானவர் அங்க படுத்து கிடக்குறாரு அப்படின்றது மட்டும்தான் அந்த நாய்க்கு தெரிய ஆரம்பிக்குது. கிட்ட போய் அந்த பாம்பு இருக்குதுன்னு கூட பார்க்காம பயங்கரமா குலைச்சிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவருக்கு நாய்க்குட்டி மேல அதீத பிரியம் ஏற்பட ஆரம்பிக்குது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுங்க நம்மள விட்டு போகாது சார், அதுங்களுக்கு பிரச்சனை இருக்கும் போது நாம விட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி கண் கலங்கி பேச இந்த மனுஷன் என்ன பேசுறதுன்னு புரியாம சம்மதிக்கிறார். அப்படியே கட் பண்ணா டெரிய வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவர் போய் காத்துக்கிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் டெடி இறந்து போயிடுச்சு அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர சோகத்துல இருக்காரு. அப்படியே கட் பண்ணா நோபல் அந்த டாக்டரை மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துலதான் இவங்க பண்ண எல்லா விஷயங்களும், அதாவது அந்த நாயை பார்க்க போறது, நாய்க்கு ஸ்கேன் எடுக்க போறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த எல்லா விஷயத்துக்கும் ஐயப்பனை கூட கூட்டு போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன, அதாவது நாய் இறந்து போயிருச்சு, இவங்க நேச்சுரல் டெத் தான் அப்படின்ற மாதிரி சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்களே, இந்த விஷயத்தையும் அங்க இருக்க யாருமே வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா என்ன, இவங்களோட மனசை தாங்க முடியாம உயிருக்கு உயிரா பாதுகாத்து இருந்து ஜெய்ஸ்மோன் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட மட்டும் இது நேச்சுரல் டெத் கிடையாது, அந்த ஐயப்பன் தான் இந்த வேலையை பார்த்தா அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு போக இவரால ஏத்துக்கவே முடியல. நாயை புதைச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறாரு. நாய் கூட நிறைய மெமரிஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க பிரசன்ட்டுக்கு வருது. ஸோ ஹீரோ ஒரு மாதிரி அசம்ஷனுக்கு வந்துடுறாரு. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஜெய்ஸ்மான் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவனோட லொகேஷன் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு ஐயப்பா அம்பிலி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் காணாம போனாங்க இல்லையா, அந்த இடங்கள் எல்லாமே இவனோட சிக்னலும் போயிருக்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சிக்னல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. கடைசியா ஒரு டவர் காமிக்கும். அந்த இடத்துக்கு போய் சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஆள் நடமாட்டமே இல்லாத தண்ணீர் நிறைஞ்ச ஒரு இடத்துக்குள்ள ஒரு நபருக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி வாடகை விட்ட அப்படின்ற மாதிரி ஒரு புரோக்கர் வந்து இவங்களுக்கு துப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துக்கு போகும்போது பட்டுன்னு கரண்ட் ஆஃப் ஆகுது. இதனால வேக வேகமா போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போறாங்க. ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜெய்ஸ்பான் இருக்கா இல்லையா, அவ தூக்குல தொங்கப்பட்ட நிலையில இருக்கா. சோ இவங்க வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தூக்க மாட்டேங்கிட்டான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஆனா என்ன கழுவி வச்ச மாதிரி இருக்கு. ஒன்னும் புரியாம நின்னுகிட்டே இருக்காங்க. பட்டுன்னு கரண்ட் வந்தது, ஃபேன் சுத்த ஆரம்பிக்குது, அது டெட் பாடியை சுத்த ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா, இவங்க உள்ள என்டர் ஆகும் போது தான் கரண்ட் போச்சு இல்லையா, ஒரு 2 நிமிஷம் கேப்ல வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த நம்பர் கண்டிப்பா செத்து இருக்க மாட்டார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போக கட் பண்ணி ஒரு 3 வாரம் கழிச்சு அந்த நபர் உயிர் பொழைச்சிட்டார் அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. ஆனா என்ன நடந்தது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை கூட அவர் பேசுறதா இல்ல. பேசினாதான் இந்த கிரைமை கன்ஃபஸ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. இதனால போலீஸ்காரங்க இந்த கேஸ் எப்படி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபேமஸ் நாவலிஸ்ட் கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இங்க கிரைம் சீனை மேக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்களா மேக் பண்ணி இந்த கேஸை முடிக்க தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அதே சமயத்துல இவன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணா அப்படின்றது எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். அதை விளக்குற விதமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா, அந்த பிளே கிரவுண்ட்ல இவங்க 2 சாம்பிள்ஸ் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய ரத்த கரைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு இந்த நபரை கூட்டு போகும்போது அங்க இருக்க எல்லா நாய்களுமே இந்த நபரை பார்த்து வாலாட்ட ஆரம்பிக்குது. அதுல ஒரு நாய் தான் இவங்க ட்ராக் பண்ணி வந்தாங்களே, அதாவது வாந்தி எடுத்துட்டு போயிருக்குமே, அந்த நாயா இருக்கும். சோ நாய் வாலாட்டுறதை வச்சு இந்த நபர் இவங்களுக்கு புதுசு இல்ல, நிறைய முறை இங்க வந்துட்டு போயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெளிவாக ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த சீசனை முடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இதுல என்ன நடந்தது அப்படின்றது அவங்க வாய் வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கவே மாட்டாங்க. சோ இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்றத என்னோட அசம்ஷன்ல சொல்லணும் அப்படின்னா,
அப்படின்னா அமளிராஜ் ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு உன்னதமான மனிதர், கெட்டவங்களுக்கு கூட நல்லது செஞ்சுதான் பழக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அவர் மணல் மாஃபியா கேஸ்ல மாட்டிக்கிட்டார். 10 லட்சம் இருந்தாதான் அவரை கர்நாடகா போலீஸ் இதுல இருந்து வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டார். ஐயப்பன் கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அவருக்கும் எப்படி பணத்தை ரெடி பண்றது அப்படின்றது தெரியல. அந்த சமயத்துலதான் ஐயப்பன் இந்த போலீஸ்காரங்களுக்கு ஷெல்டர்ல கார் எல்லாம் ஓட்டுறாரு. அந்த டாக்டர் நிறைய வாட்டி இவர் தான் தெரிய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டும் போயிருப்பாரு. ஸ்கேன் எல்லாத்தையும் எடுக்கவும் கூடவும் போயிருப்பாரு. இதனால அந்த நாய் வயிற்றுக்குள்ள மோதிரம் இருக்கு அப்படின்ற விஷயம் டாக்டர் மூலமா இவருக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிருச்சு. இதை இவரோட அம்பளிராஜ் கிட்ட சொல்லியிருப்பாரு. சரியான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க. அப்பதான் நீ பண்ணா கரெக்டா இருக்கும்டா, இதுல 2 பேருக்கும் தான் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்களே, அங்க கனெக்ட் ஆகுது. ஐயப்பா அந்த நாயோட வயிற்று கேசி மோதிரத்தை எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்க அந்த டீலர் கிட்ட போய் வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த சைடு ஜெய்ஸ்மான் இருக்கா இல்லையா, அவனுக்கு தன்னோட நாயை கொலை பண்ணது இவங்க தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போயிருச்சு. இதனால இவங்க 2 பேருமே தூக்க ஆரம்பிக்கிறா. தன்னோட நாய்ப்பட்ட வேதனையை இவனுங்களும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக துண்டு துண்டா வெட்டி அந்த கறிகள் எல்லாத்தையுமே தெருநாய்களுக்கு வீசிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல ஒண்ணுதான் அந்த விரல் காணாம போய் விரல் மூலமா இந்த கேஸை முடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் சீரிஸா இது உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.